தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளில் ஒன்றா கருதப்படுற தென்சென்னை தொகுதிக்கு அந்த கட்சியில் பல முனை போட்டி ஏற்பட்டிருக்கு. நிறைய பிரபலங்கள் அந்த தொகுதியை குறி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜக தனி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டப்பவே 3ஆம் இடம் வந்த தொகுதி தென்சென்னை. அப்போ 2ஆம் இடம் வந்த திமுக வேட்பாளருக்கும் பாஜக வேட்பாளர் இலகணேசனுக்கும் 40,000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்தது. அந்த அளவுக்கு பாஜகவுக்கு செல்வாக்கான தொகுதியா தென்சென்னை இருக்கு. 2019 மக்களவைத் தேர்தலையும் தென்சென்னை தொகுதியில பாஜக போட்டியிட முயற்சி செஞ்சாங்க. ஆனா கூட்டணி கட்சியில அதுல அதிமுக போட்டியிட்டதுனால பாஜகவுக்கு அந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை பாஜக தலைமையில ஒரு தனி கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த தொகுதியை மையப்படுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அந்த கட்சி சார்பா தொலைக்காட்சி விவாதங்கள்ல கலந்துக்கிற எஸ்ஜி சூர்யாவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தமிழ்நாடு பாஜகவினுடைய துணைத் தலைவர்கள் ஒருத்தராக இருக்கிற கருநாகராஜனும் தென்சென்னை தொகுதியை மையப்படுத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதற்கு அடுத்ததா சமீபத்தில் பாஜக இணைஞ்சிருக்கிற விஜயதாரணி அந்த தொகுதியில போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது. ஏன்னா விஜயதாரணிக்கு கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தென்சென்னை தொகுதியில அவங்க வாய்ப்பு கேட்கறதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் சென்னையில பிரபலமான முகமா இருக்கிற தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட நடிகை குஷ்புவுக்கு கூட தென்சென்னை தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் பத்தி பேசும்போது இந்த முறை பாஜக சார்பா தமிழ்நாட்டில் நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இப்படியான ஒரு இடத்துல தான் இன்னும் ஒரு பெண் பெயரும் பாஜக சார்பில் சொல்லப்படுது. பாஜகவினுடைய மாநில செயலாளர்கள் ஒருத்தராக இருக்கிற ஆனந்த பிரியா போட்டியிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இவங்க இந்திய ஜனநாயக கட்சியில இருந்து பாஜக இணைஞ்சவங்க. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மதுரவாயல் தொகுதியில் ஐஜேகே வேட்பாளராக போட்டியிட்டவங்க. 2021 பாஜக இணைஞ்சிருக்கிற ஆனந்த பிரியாவும் பாஜக சார்பா போட்டியிட வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. தென்சென்னை பாஜகவுக்கு சாதகமான தொகுதியா இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய போட்டிகள் இருக்கு. யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கட்சிக்குள்ளேயே பெரிய சஸ்பென்ஸா தான் போய்கிட்டு இருக்கு. திமுக சார்பில் ஒரு பெண் வேட்பாளர் களமிறக்கப்படுற சூழல் இருக்கிறதுனால பாஜக சார்பிலையும் ஒரு பெண் வேட்பாளரை தான் களமிறக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான இடத்துல தான் குஷ்பு, விஜயதரணி இல்லைன்னா ஆனந்த் பிரியா இவங்க 3 பேர்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் பாஜக தரப்புல இருக்கு.